Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ எது அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிப்புல ஜெயிலர் 2 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 2 months வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் 2 monthsக்கு முன்னாடியே வந்து இந்த ஜெயிலர் 2 வரப்போகுது அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாலும் யாரும் நம்பல. இதெல்லாம் வந்து உருட்டு, இதெல்லாம் வராது அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு அண்ட் ஷூட்டிங் கொஞ்சம் நாளா ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இப்போ இருக்கிற காஸ்டிங் கூட அடிஷ்னலா கொஞ்சம் காஸ்டிங் சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. அது என்னென்னு போ அப்டேட் வரும். பட் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு அப்படின்னா அதை கம்யூனிட்டி போஸ்ட்ல போட மாட்டேன். எப்பவும் போலதான் ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன். ஸோ அது மட்டும் போட மாட்டேன். அண்ட் இந்த படத்தோட இந்த ட்ரெய்லர் இந்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வருது அப்படின்றப்போ இது வந்து 4 minutes அப்படின்றதும் வந்து முன்னாடியே போட்டாச்சு. அண்ட் தியேட்டர்கள் வெர்ஷனா வந்து 2 minutes 15 seconds சம்திங் கொடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த யூடியூப் வெர்ஷன் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த டீசர் வந்து நேற்றுக்கு தான் வந்துச்சு, நான் இன்னைக்கு தான் ரியாக்ட் பண்றேன் வெளியில இருந்ததுனால. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1 go. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் காமெடியா மாசா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? நெல்சா, கோவா நம்ம வேணா திரும்பி கிளம்பி சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில தான் ஜி, அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஸ் உங்களுக்கு கோவா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் ஜி. அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே தூக்கி போட்டுறாரு. சைலண்டா அடிக்கிறது. ஜி, உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு few monthsக்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி வர ஏதாவது ஒன்று பண்றீங்க? நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 minutes அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் கால கண்ணாடியில என்ன வாவ், மியூசிக் கம்போசிங்கோட இருக்காங்க போல இருக்கு. இதுவும் அதே மாதிரிதானா? எஸ், அதே மியூசிக். சன் பிக்சர்ஸ். ஏய், அதே மியூசிக். இந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் காமெடியா இருக்காங்க பாக்குறதுக்கு. பாருங்களேன், இது தெரியாம போயிருக்கிறாரு. போடு. ஐயோ நெல்சா, இவரோட டீமா? ஓ, ஆப்போசிட். வா தலைவா, வா தோடு. நைஸ். ஏய், மியூசிக் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் தலைவா. எஸ். பாட்டா போட பாப்பவன் இவ. ஏய், சூப்பர் ஸ்டார். இந்த பாட்டே வந்து இன்னும் சாவலியா? பயங்கரமா இருக்கு நெல்சா. இதுவே பண்ணிடலாமே. பண்ணிடலாம்ல. வாவ், ஃப்ரேம் அப் பாருங்க ஜி, ஃப்ரேம் அப் பாருங்க ஜி. 2 பாத் பண்ணிருக்கேன். அந்த பீட் வந்து ஃபாஸ்ட் ஆயிருக்கு. ட்ரெய்லர் 2 அடுத்து கலப்புறோம். நெல்சன்
commencing soon. Jailer 2 இப்போதைக்கு காஸ்டிங் இது ஒரு ரிவீல் பண்ணல. நைஸ், சூப்பர், நைஸ் ஐடியா. வாவ், சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர். அதாவது வேர்ல்டு வைடு செம்ம ஹிட் ஆகக்கூடிய ஒரு டீசர் இதான். அண்ட் இதை வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து கேள்விப்பட பார்த்தேன், நானே பார்த்தேன். ஹிந்திலையும் தெலுங்குலையும் வந்து நெல்சன் அண்ட் அனிருத் 2 பேருமே வந்து இவங்களோட வாய்ஸ்க்கு இவங்களே வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸாக கண்டிப்பாக வரக்கூடிய ஸ்டேஜில் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஃபர்ட் மாதிரியும் இருக்கும். அண்ட் இதுதான் ஒரு ஓவராலாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது அவங்க சரியாக பண்ணுறாங்களோ தப்பாக பண்ணுறாங்களோ அதை தாண்டி ஒரு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றத வந்து மற்றவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க. மற்ற படமும் வந்து இதே மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த டீசர் சீரியஸ்லி இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர், ஒரு ஃபன்னான டீசராக இருக்கும் அண்ட் மாஸான டீசராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாஸ் இருக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நெல்சன் டீசர்னாலே வந்து ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் இது அதுக்கும் தாண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. அதான் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போதில் அந்த கண்ணாடி கிளாஸை வந்து இப்படி கழட்டின உடனே அப்படியே அந்த என்னதோ சொல்லுவாங்களே, அது வந்து விழுந்தும் போது அந்த வண்டி வெடிக்கும் போது இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது வா வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி ஜெயிலர் அப்படின்ற படம், அந்த முன்னாடி வந்த ஜெயிலர் படம் 650 சம்திங் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, 636 நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு. பேன் இண்டியன் ப்ரொமோஷன் இல்லாமல், பேன் இண்டியன் ப்ரொமோஷன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போய் இதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து இன்டர்வியூ கொடுத்து அதெல்லாம் இல்லாமல் 650 சம்திங் க்ரோஸ் வந்து வந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பராக பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ தமிழ் படங்கள்லாம் போய் இப்போ கங்குவா பண்ணுச்சுல, ஸோ அந்த மாதிரி போய் பேன் இண்டியன் ரிலீஸ்க்காக ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறேன், இது வந்து 1000 crore அடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, பார்ட் 1 அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது பார்ட் 2 அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். அதர்வைஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இல்லாட்டினாலும் அந்த பார்ட் 1 வந்து டேமேஜ் பண்ணாத லெவலுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ வர இந்த பார்ட் 2 படங்கள்ல மேலே உள்ள நம்பிக்கை போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பார்ட் 1 மேலே உள்ள நம்பிக்கையை டோட்டலாக கெடுத்துருது. ஆல்ரெடி நம்ம அந்த பார்த்த அந்த நம்ம நாஸ்டாலஜிக் எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து தரமட்டமாக்கிடுது. அப்படின்றதுனால தான் அந்த பார்ட் 2 அப்படின்றது இங்கே அதிகமாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. தெலுங்குலலாம் பாருங்க, கன்னடத்துல பாருங்க, இதெல்லாமே வந்து அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான காரணம் பார்ட் 1 விட பார்ட் 2 அப்படின்றது ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால தான். இதுவும் அந்த பார்ட் 2 அந்த பார்ட் 1 வந்து பீட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு கேக் வாக் 1000 crore அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பர் ஸ்டார் சொல்லியே ஆகணும். மனுஷன் 74 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த 74 வயசுலையும் நான் தாண்டா இங்கே கிங்கு அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. அண்ட் அது போக தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore நான் அடிக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறாரோ என்னவோன்னு தெரில. சூப்பரான காஸ்டிங் கூட, சூப்பரான டேரக்டர்ஸ் கூட. இன்னுமே நம்மளுமே பாருங்க, இப்போ இந்த படம் வந்துச்சு அப்படின்னா 1000 crore அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற ஆக்டர்ஸ் கூட வெயிட் பண்றோம். ஆனா இந்த ஏஜ்ல இவருக்காகவும் நம்ம வெயிட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சொல்லும் போதே ஒரு மாதிரி கூஸ்பம்பா இருக்கு. ரொம்ப என்னது பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் மோகன்லால் சார், சிவானா, ஜாக்கி ஷெரீப் சார், இவங்க எல்லாருமே வந்து கூட்டமா இந்த படத்துக்கு வரப்போறாங்க. இந்த இது ஒரு கேக் வாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 1000 crore அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னாலே கன்ஃபார்மா அடிச்சிடும். அந்த அளவுக்கான பாசிபிலிட்டி இது எல்லாமே இருக்கு. எனக்கு இந்த டீசரா பார்க்கும்போது, அனௌன்ஸ்மெண்ட் டீசரா பார்க்கும்போது தலைவர் எப்பவுமே நிரந்தரம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.